வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அனைத்துயிரும் ஒன்றொன்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க உயர்வு தாழ்விலா சமநிலை சித்திக்கும், உயிரறியா அறிவு நிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்குமுயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. பாரதியார் சொல்லும்போது காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்றாங்க. நாம இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது இறைநிலை முதல் மனிதன் வரை நாம எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரிணமித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து வாழும்போது நாம இறையொத்த தன்மையான அன்போடு கருணையான செயல்களை மட்டும் நாம செய்து வருவோம். அப்போ இறைநிலைனா என்ன? அந்த இறைநிலை வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற அந்த 4 ஆற்றல்கள் அந்த இறைநிலையில இருக்கிறது. வற்றாயிருப்பு என்று சொன்னா அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால அதிலிருந்து இறை தூசி என்று சொல்லக்கூடிய அந்த இறை துகள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த இறை துகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் உயிரினங்கள் அனைத்துக்கும் அது மூலப்பொருளாக இருக்கிறது. இது வற்றாயிருப்பு, அந்த இறைநிலை. அதிலிருந்து வரக்கூடிய இறை துகள், அந்த துகள்களுடைய சுழற்சி முடியும் போது அது இறைநிலையோடு இணைந்து அது 2 கலந்து விடுகிறது. அது கும்முருட்டாக மாறி அப்போ அது எந்த குறைபாடு இல்லாமல் இருக்கிறது. வற்றாயிருப்பு. பேராற்றல், அனைத்தையும் காலம், வேகம், பருமன் என்ற தூரம் அந்த அடிப்படையில சிறப்பாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து கோள்களும் சுத்தவெளியில மிதந்து கொண்டிருக்கிறது. அதே போல பேரறிவு, அனைத்துள்ளும் அதுவே அறிவாக இருக்கிறது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலமாக 4 அதனுடைய உள்ளடக்கமாக இருக்குது. அது திறன் 3 என்று சாமிஜி சொல்லுவாங்க. பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதலறம். அந்த பரிணாமத்தை தான் தன்மாற்றம் என்று இடையில மாத்தினாங்க. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம். இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்களும் அந்த இறை துகளால ஆக்கப்பட்டது. அந்த இறை துகளினுடைய கூட்டு பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியிருக்கிறது. அந்த பஞ்சபூத திணிவினுடைய அந்த சுழற்சி தான், விண் சுழற்சி தான் ஓரறிவு தாவரமாக உருவெடுத்திருக்கிறது. அந்த தாவரம் அடுத்த பரிணாமத்தில் புழுவாகவும், எறும்பாகவும், பாம்பாகவும், அதுவே விலங்குகளாக, ஐயுணர்வு கொண்ட விலங்குகளாகவும், பரிணாமத்தில் 6வது அறிவோடு மனம் என்ற ஒன்றை பெற்று மனிதனாக நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை நீக்கி கொண்டா ஒட்டுமொத்த இறைநிலையிலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களையும் நாம உணர்ந்து அகக்காட்சியாக காண முடியும். சாமிஜி சொல்லுவாங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படுமோர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடிடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்துபோல் என்று சாமிஜி நமக்கு இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் கோள்கள் எல்லாம் சுத்த வெளியில அப்படியே தாங்கி அது மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை உணர்ந்து அகக்காட்சியாக அவர் கண்ட அந்த காட்சியை அந்த பாடலாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் மனிதநேயத்தோடு ஆன்மநேயத்தையும் வளர்த்து கொண்டு நாம
அன்பும் கருணையுமாக வாழணுங்க. அதுதான் இறைவத்த தன்மை. அந்த இறைவத்த தன்மையினுடைய சொரூபமாக நம்ம மாறி வாழணும்னு சொல்லிட்டு இன்றைய சிந்தனையை நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.